அது வந்து மெயினாக வந்து மாட்டுக்கு தின்ன போகுது, ஆட்டுக்கும் போகுது. தேனி அந்த ஏரியாவில எல்லாம் ஆட்டு ஃபார்ம், பெரிய ஃபார்ம் இருக்கு. அவங்க வந்து ஆட்டுக்கு எடுத்துட்டு வராங்க, கோழிக்கு எடுக்கிறது. ஏன்னா புரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தியா வர்றதுனால உங்களுக்கு கோழிக்கும் பண்ணலாம். இதுல வந்து 2 விதமான கப்பக்கிழங்கு இது இருக்கு. அப்புறம் பார்லி, மக்காச்சோளம், உப்பு, மஞ்சள் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நம்மளோட ஃபார்ம் காமித்தரோம். அதுல 75 மாடு இருக்கு. என்ன அதுன்னா ஒவ்வொரு மாடும் நான் வெளியிருந்து வாங்கிட்டு வரும்போது அங்கிருந்து ஒரு வேலைக்கு 10 லிட்டர் கறக்கும் அப்படின்னு கொண்டு வரும். கொண்டு வந்துட்டு அது வந்து நம்ம ஃபீடு இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிற போது ஆட்டோமேட்டிக் ஒரு 10 நாளையில அந்த 10 லிட்டர் வருங்கிறத சொல்ற மாடு 12 லிட்டர் 13 லிட்டர் கறக்கும். ஓகே. அப்ப அந்த அளவுக்கு ஈல்டு வருது. அப்போ அது இந்த மாதிரி தீனி கொடுக்கறதுனாலதான் நான் இதுக்கு பதிலா நான் குச்சி புண்ணாக்கு வேற இதெல்லாம் நிறைய கொடுத்து பார்த்தோம். அதெல்லாம் கொடுக்குற போது இல்லாத விட ஈல்டு ஜாஸ்தி வருது. அதே மாடு இழைக்கிறது இல்லை. மாடு நல்ல விதமா தானே நிற்கும். உங்களுக்கு காஸ்ட் வைஸ் பார்த்துருச்சுன்னா மற்ற தீனி கொடுக்கறத விட இதுல வந்து உங்களுக்கு காஸ்ட்லியும் கம்மி தான். இது எல்லாமே ப்ரூவன் ரிசல்ட் உங்க பண்ணையில நீங்க இருக்கு. நீங்க வாங்க போய் தானே நம்ம பண்ணையை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்க.